செய்வினை வச்சது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? செய்வினை வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனா, தெய்வ சக்தி, தெய்வத்தோட பார்வை நமக்கு இருந்துச்சு. நாம எந்தவித தப்பு செய்யாம நீதியின் பக்கம் நாம நின்று வந்தோம்னா, அந்த தெய்வம் நம்மள காக்கணும் அப்படின்னா நமக்கு காட்டிக் குடுக்கும். சரிங்க. செய்வன நான் இருக்கேன். எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க. நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? செய்வினைய பொறுத்தளவு 2 விஷயம் நீங்க ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறணும். செய்வினைங்கிறது உடனுக்கு உடனே அடிக்கும். இப்ப நான் இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு செய்வினை வந்து என்னைய தேடி வருது. இன்னைக்கு காலையில வந்துருச்சுன்னா, இன்னைக்கு இரவு அல்லது நாளை காலைக்குள் அடிக்கும் எனக்கு. அந்த தாக்கம். அந்த அந்த செய்வினையோட அது வந்த நோக்கத்த எனக்கு ஏதாவது ஒரு வழியில எனக்கு காட்டிக் குடுத்துரும். சரிங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த செய்வினைய வச்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி நம்மளுடைய குலசாமி தான். வேற எதுவுமே கிடையாது. சரிங்க. நானு ஒரு சில உண்மையா நடந்த நம்ம அன்பர்களுக்கு நடந்த நிகழ்வுகள வச்சு, அதன் அடிப்படையில தான் இந்த பதிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இதுபோன்று ஒரு மனிதாபிமானமற்ற செய்வினைகள் பற்றிய பதிவே இடக்கூடாது. ஆனா, ஒரு விழிப்புணர்வு பகுதியா நாம அத பதிவிடணுங்கிற ஒரு ஆசையில, ஒரு நல்ல எண்ணத்தோட அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னென்ன உண்மையான நிகழ்வுகள் என்னென்ன? முதல்ல ஒரு அம்மாவுக்கு ஒரு செய்வன வச்சுட்டாங்க. செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அளவு மேல அவங்க தெய்வ பக்தி அதிகமா இல்ல. ஏதோ வாரத்துல ஒரு நாள் சாமிய கும்பிடுவாங்க. அவ்வளோதான். தெய்வத்தின் மேல அதீத அன்பு, பற்று, பக்திங்கிறது ரொம்ப இல்ல. ஒரு சாமியாடிக்கு இருக்க மாரி இல்ல. அப்ப அந்த அம்மாவோட அவங்க அம்மா வந்து நல்ல தெய்வத்தின் மேல ரொம்ப பக்தியா, ரொம்ப அன்பா, ரொம்ப நேசமா தெய்வ நிலைய உணர்ந்து இருப்பாங்க. அவங்க மேலேயும் ஒரு சாமி வரும். அவங்களுக்கு ஒரு கனவு போகுது. எப்படி கனவு? அந்த செய்வினை வச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு அன்று பகல்ல அவங்க உறங்குறாங்க. ஒரு கனவு. எப்படி ஒரு கனவு அப்படின்னா, தன்னுடைய அந்த அம்மா இருக்கிற வீட்ட காட்டி ஒரு சிவப்பு சேலைய ஒரு கிளி கிழிக்கிற மாரி ஒரு கனவு. கனவு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, "என்ன நான் என் பிள்ளை இருக்கிற வீட்ட காட்டி ஒரு சிவப்பு சேலைய 2ஆ கிழிக்கிற மாரி காட்டுதே! இது என்ன அர்த்தம்?" அப்படின்னு அவங்களுக்கு தப்பா பட்டுருது. தப்பா பட்ட உடனே தான் பிள்ளைக்கு அழைச்சு, நான் இப்ப படுத்திருந்தேன். உன் வீட்ட காட்டி உன் சேலைய கிழிக்கிற மாரி என் கனவுல தெரியுது. இது தப்பா இருக்கு. நீ கொஞ்சம் கவனமா இரு. நீ கொஞ்சம் கவனமா இரு. சுதாரிப்பா இரு. இப்ப நீ வீட்ல இருக்க எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு துணி, எந்த ஒரு பொருளையும் வெளிய போடாத. கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்கம்மா அப்படின்னு அந்த அம்மா எச்சரிக்கிறாங்க. ஆனா, அந்த அம்மா சரியா இருக்கல. கவனமா இருக்கல. அப்ப அந்த கவனமா இருக்காதனால, அந்த அம்மா பல பல வலிகளையும், வேதனைகளையும் கடைசியில ஒரு இழப்புக்கே அந்த இடத்துல அவங்க ஒரு பலவீனமா பாதிக்கப்பட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, இன்னும் ஒரு சாமியாடிக்கு, ஒரு பெண் தெய்வத்த சுமக்கிற சாமியாடிக்கு ஒரு கனவு. அந்த அம்மா மேல இருக்கிற தெய்வத்துக்கு எடுக்கணும், மறிக்கணும், அந்த அம்மாவ முடக்கணும், அந்த தெய்வம் பேச விடாம செய்யணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு. எப்படி கனவு? பேரச் சொல்லி அசரீர அசரீர வாக்குல இன்னாரோட மயன், இன்னாரோட மக கையில காப்பு கட்டி உன் பொருளை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாடி, நீ கொஞ்சம் கவனமாயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு கனவுல அசரீத வாக்கு. மேக் அவுட்டா யாரு வர்றாங்கிறத அவங்களுடைய அப்பா பேரை சொல்லி அந்த அந்த இவங்க வர்றாங்க, இன்னாரோட மகன் வர்றாங்க, வர்றதுக்கு அறிகுறியா கையில காப்பு கட்டி உன் எல்லைக்கு ஒரு பொருளை கொண்டு வர்றாங்க, நீ எச்சரிக்கையா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீத வாக்கு. கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு உடம்பு சிவு சிவு சிவுன்னு வேர்த்து போச்சு. நமக்கு என்ன இப்படி ஒரு அசரீத வாக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, சரி நாம கவனமா இருப்போம் அப்படின்னு
கவனமாக இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சொந்த பந்தத்துக்குள்ளேயே அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுனால, அவங்க வந்தவங்கள அவங்க சுதாரிப்பா இல்லாம, "வாங்க எல்லாம் பாருங்க, எடுத்துக்கங்கன்னு" நல்லா சந்தோஷமா தான் பிள்ளையோட பழகி அவங்க இந்த நல்ல எண்ணங்க. அந்த பழகுனதுனால அவங்க வந்த காரியத்த சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமான பிரச்சனை. பிரச்சனைனாலும் பிரச்சனை அவங்களால தாங்க முடியல. அப்படியே போய் அந்த குலசாமிட்ட மண்டி போட்டு கண்ணீர் விட்டு கதறும்போது அவங்க மனசுல உதிக்குது. நமக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னாரோட மக கையில காப்பு கட்டி, உன் வீட்டுக்கு ஒரு பொருள எடுத்து வர்றான்னு அசரீத வாக்கு கேட்டுச்சே! இந்த 2 நாள் நம்ம வீட்ல யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு அம்மா, ஆமா ஒரு பொண்ணு வந்தா. அவ கையில காப்பு கட்டியிருந்தா, விரதம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா, அப்படின்னு அந்த ஆள அந்த அம்மாவுக்கு அங்க அடையாளத்தோட அந்த சாமி காட்டிக் குடுத்துருச்சு. இந்த 2லயுமே இந்த 2 விஷயத்திலுமே தெய்வம் அவங்கள பாதுகாத்திருக்கு. எல்லா குலதெய்வமும் அப்படித்தான் செய்யும். முடிஞ்சளவு தான் பிள்ளைகள பாதுகாக்கும். முடிஞ்சளவு தான் பிள்ளைகள அதிலிருந்து எப்படியாவது ஒரு கவனத்த கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வ குடுத்துறணும். அதிலிருந்து சிக்காம பிள்ளைகள காத்துறணும்னு குடுத்துரும். குலசாமியோட கடமையே அதான். இது 2யுமே அந்த அம்மா குடுத்துச்சு. ஆனா, அவங்க 2 குடும்பமும் அத சரியா கவனிக்காம, அந்த 2 குடும்பமுமே அந்த இதுல பாதிக்கப்பட்டாங்க. இத விடங்க இன்னொன்னு ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. வேதனையான விஷயம் எப்படின்னா, அதாவது அந்த அம்மாவ அதே மாரி நம்ம அன்பர்கள் தான். அந்த அம்மாவ முடக்கணும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு செய்வன. அப்ப அந்த அம்மா வந்து வீட்ல இல்லாம கொஞ்சம் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க. வெளியூருக்கு போகும்போது, இங்க அவங்க இல்லாத நேரத்தில அந்த இடத்துல அங்க செய்வினை வைக்கப்படுது. வச்ச உடனே அதனுடைய எதிர்ப்பு, அதனுடைய தாக்கம் அவங்க தொலைதூரத்தில இருக்க அவங்களுக்கு உடம்புல காட்டிக் குடுக்குது. ஏன்னா, அவங்க ஒரு சாமிய சுமக்குறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற சாமி தங்கரிக்க முடியாம அவங்களுக்கு உடம்புக்கு அப்படியே உயிருக்கே பரிதாபமா வந்து, கை, கால் அசாத்தியமா வந்து, ஒண்ணுமே செய்ய முடியாம உடனே அங்கனக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்து கால்ல மிதிக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ உடம்பு குறைபாடு போல அப்படின்னு மறுபடியும் போறாங்க. அடுத்து ஒரு 1 மணி நேரத்தில மறுபடியும் ஏன்? அதே நேரத்தில இங்க அவங்க இருக்கிற இடத்துல அந்த செய்வினை பொருளானது அங்க வைக்கப்பட்டது. அந்த வைக்கப்பட்டதுனால அவங்க 2வது தடவையும் அவங்க அதே மாதிரி வந்து எலுமிச்சங்கனிய மிதிக்கிறாங்க. மிதிச்சு ஒரு ஒரு பக்கம் ஒரு முதலுதவி மாரி தன்னை காத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து படுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கனவு அப்படியே அந்த குலசாமி எப்படி காட்டிக் குடுக்குது பாருங்க. அதாங்க தெய்வத்த சுமக்கிற சாமியாடிகிட்ட சாமி உண்மையா 100க்கு 100 எப்படி படம் போட்டு காட்டுங்கிறது இது உண்மையான நிகழ்வு. அந்த அம்மா உடம்புக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த போன காரியம் வீட்டுக்கு வந்து நடுராத்திரி இரவுல வந்து கூட அந்த இடத்துல கண் அசந்து படுக்கும்போது ஒரு கனவு, "உன் வீட்ல இது போன்ற ஒரு செய்வின பொருள் கிடக்குத்தா. இது இந்த வீடு பாதிக்கப்பட்டுருச்சு. நீ பாதிக்கப்பட்ட" அப்படிங்கிறத அந்த குலசாமி எப்படி காட்டிக் குடுக்குதுன்னா, அந்த அம்மா கனவுல ஒரு பச்சை குழந்தைய தூக்கி கொஞ்சுது. ஒரு பச்சை குழந்தைய தூக்கி கொஞ்சும்போது, அந்த அம்மாவோட முகம் ஃபுல்லா மை மையா ஒட்டுது. கருப்பு மை மையா ஒட்டுது. அந்த அம்மாவுக்கு கனவுல தெரியுதுங்க. என்ன நம்ம ஒரு பிள்ளைய இப்படி தூக்கி கொஞ்சுறோமே! நம்ம முகமெல்லாம் இப்படி மையா ஒட்டுதே! அப்படின்னு அந்த மை ஒட்டுன உடனே உடம்பு வேற மாரி ஒரு மாரி கூசுதே! ஏதோ நரகள் வந்து ஒட்டுன மாரி இருக்கே! அப்படின்னு அந்த அம்மா முதல் கனவு. 2வது கனவு எந்த இடத்துல எடுக்க முடியாத இடத்துல எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுது. அதே சமயம் அந்த அம்மா நாளும் தங்கி இருக்கிற அந்த அறையிலையும் காட்டுது. காட்டுன உடனே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஒரு தீய சக்தி, ஒரு செய்வினை நம்மள தாக்கிருச்சு. நம்ம வீட்ல தங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கஷ்டப்படுத்துதே. என் குலதெய்வமே நீ தான் எனக்கு நல்ல ஒரு வழிய காட்டணும்னு பதர்றாங்க. அனுதினமும் அந்த தெய்வத்த நெனச்சு வேதனையோட தன்னால முடிஞ்சத கண்ணீர காணிக்கையா வேற எதுவுமே இல்லையே அந்த அம்மாட்ட. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு 1 வார காலம் படுத்தி எடுத்துருச்சு. உடல் நலம், மனநலம் எல்லாத்துலயும். கடைசியா கடைசியா அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. எப்படின்னா, நீ இருக்கிற ரூம காட்டி, அந்த இடத்த காட்டி ஒரு பிரஸ் வெள்ளை அடிக்கிற பிரஸ்ஸ தூக்கி வெளிய எறியுது கனவுல.
அந்த ரூம்லேருந்து தானாக வெள்ளை அடிக்கிற ப்ரெஸ் வந்து விழுகுது கனவு. என்ன அந்த கனவு, அந்த அம்மா வீட்டில் இருக்கிற படுத்திருக்க அந்த படுக்கை அந்த வெளியே தூக்கி எரியுது. அந்த அம்மா வீட்டில் உபயோகப்படுத்தின அந்த பாத்திரம் அது எல்லாம் தூக்கி வெளியே எரியுது. இந்த அம்மா ஒன்றுமே பிடிபடலை. என்ன இப்படி நான் இருக்கிற ரூமில் இருந்து இருக்கிற பொருளை எல்லாத்தையும் வெளியே எரியுதே, வெள்ளை அடிக்கிற ப்ரெஸ்ஸை காட்டுதே அப்படின்னு அப்பயும் அந்த அம்மாவுக்கு சரியாக பிடிபடாமல் அதுக்கு அதையும் கண்டுக்காமல் கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் போக அந்த அம்மாவுக்கு உடம்புல ஒரு ரொம்ப மேலே மேலே பிரச்சனை வந்த உடனே அந்த தெய்வமே அந்த இடத்துல, அந்த அம்மா மேலே வந்த தெய்வம், அந்த குல தெய்வமே இறங்கி, என் பிள்ளைக்கு நீ இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிடி, நீ இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணு, அங்கே ஒரு சில செய்வினை பொருள் தீவினை பொருள் இருக்குது, அதுதான் உன்னை இந்தளவு முடக்குது, அதனால் உனக்கு கனவுல காட்டினேன், நீ இருக்கிற பொருளை வெளியே தூக்கி எரிஞ்ச, வெள்ளை அடிக்கிற ப்ரெஸ்ஸை காட்டியும் நீ இதை செய்ய மாட்டியே, இப்போ நீ உன்னுடைய உயிருக்கே பறிபோகிற நிலை வந்துருச்சே அப்படின்னு அந்த தாய் கோவப்பட்டு அந்த அம்மா வீட்டில் இருந்த ஒரு விளக்கானது கீழே விழுந்து அந்த ரூம் அங்கே எரியுது. தீப்பிடிச்சு எரியுதுங்க. தீப்பிடிச்சு எரியுது. ஏன் கோவம்? அந்த தெய்வம் அந்த அந்த இடத்துல இருக்க அந்த பொருளை வெளியே ஏற்றலை அப்படின்னா அந்த இடத்துல உடம்புக்கு முடியாமல் இருக்கிற தன்னுடைய வாகனம், தன்னுடைய அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல உயிர் பறிபோயிருங்கிற ஒரு நிலைமையில அந்த தாய் கோபமாக உக்கிரமாக வந்து அந்த இருக்கிற அந்த வீட்டை ஒரு எரிச்சு பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஓடி வந்து தண்ணியை ஊற்றி எல்லா பொருளையும் வெளியே எடுத்து தண்ணியை சுற்றி அந்த வீட்டை தொடச்சி இருக்கிற பொருளை எல்லாத்தையும் வெளியே அள்ளி போட்டு கூட இருக்கிற அந்த செய்வன பொருளையும் அள்ளி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டாங்க. சுத்தம் பண்ணி மறுநாள் அந்த அம்மா மருத்துவமனையிலேருந்து ஆரோக்கியமாக வீட்டுக்குள்ளே வருது. இதாங்க இப்படி தாங்க இருக்கும் நம்ம சாமி, குலசாமி இப்படி தாங்க நம்மளை காக்கும். அதுக்கு இது போன்ற உண்மை சான்றுகள் தாங்க உதாரணம். செய்வினை இருக்கு என்பது உதாரணம், செய்வினையை மனுஷனால் எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், செய்வினையை மனுஷனே எடுக்கலாட்டினாலும் தன்னை காத்து நிற்கிற குலதையும் அதை எடுத்து நம்மளை காக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இது காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய குலசாமி. குலதெய்வம் இந்த இடத்துல இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? குலதெய்வம் நம்மளை காக்கலைன்னா நாம் என்ன, நம்மளால் இது போன்ற ஒரு பெரும் வினையிலிருந்து நம்மளால் மீள முடியுமா? முடியாது. அதனால சொல்கிறேன், குலதெய்வத்தை விற்றாதீங்க, குலதெய்வ கும்பிட விற்றாதீங்க. குலதெய்வத்துக்கு என்ன தேவையோ அதை நிறக்க கொடுங்க, சக்தியை வளப்படுத்துங்க, வழிபாடுகளை எடுங்க, தேவையான வாகனத்தை கொடுங்க, ஆயுதத்தை கொடுங்க, அந்த தெய்வம் விரும்பி இருக்கிற படையலை கொடுங்க, காவை கொடுங்க, முன்னோர்கள் கும்பிட்ட அனைத்து கும்பிடுகளையும் வழிபடாமல் கும்பிடுங்க, கும்பிடாமல் இருந்தாலும் கும்பிடுங்க. அப்போத்தான் குலசாமி நம்மளை இதுபோல காத்து நிற்குங்கிறதுக்காக நான் அறிஞ்ச பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.